ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல்லே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஸ்டெம் ஸ்டிச் அதை எப்படி போடலான்னு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட். நான் சரியிலையும் சொல்லித்தர போகிறேன், சில்க் த்ரெட்டும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்டிச் ஈஸியாக கற்றுக்கிட்டு போட முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த ஸ்டிச் நேம் மறுபடியும் சொல்கிறேன், ஆரி ஸ்டெம் ஸ்டிச். நீடில் பார்த்தீங்கன்னா 14, துளிப் நீடில் 14 தான் நான் எடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக நாட் போடுற போல் சரியில் நாட் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம எந்த ஸ்டிச் பண்ணாலும் நம்ம எப்பவுமே நாட் போட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதை போல் நாட் போட்டுக்கிட்டு சரியை ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. இப்போது நான் இங்கே பாருங்கள், இந்த லைன் போட்டேன் இல்லையா, அந்த லைனுக்கு அடியில் எடுங்க. இப்போ நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒரு ஸ்டிச்சு போடணும். ஸ்ட்ரெயின் ஸ்டிச் தான் நம்ம போடணும். பாருங்க, போட்டாச்சா? போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், அதை ரிவர்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். ரிவர்ஸ்னால் மேலே போட்டோம் இல்லையா, மேலே போட்டு அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போடணும். போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். ஏன்னா அந்த குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போட்டாதான் அந்த லாக்கு உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் அந்த போட்ட அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நகராறு அப்படியே இருக்கும். பாருங்க, போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே போட்டோம் இல்லையா அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச், பெரிய ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோட எண்டிங் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு எண்டிங் பாயிண்டில் தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதோடு சேர்த்து கூட ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ மேலே குட்டி லாக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இப்போ மறுபடியும் கீழே நம்ம ஃபஸ்ட்டு எந்த லென்த்துக்கு போட்டோமோ அந்த லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போது அதுலேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச்னால் செயின் ஸ்டிச் நம்ம போடணும். போட்டுட்டு இப்போது நம்ம ரெண்டாவது போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். நம்ம போடுற இந்த ஸ்டிச்சு நான் வெளியே தான் போடுறேன். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே போகல, அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி அளவில் தான் நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஷேப் அழகாக இருக்கும். சரியில் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் தெரியாது. இதோ சில்க் த்ரெட்டில் போடும்போது அந்த ஷேப் உங்களுக்கு தெரியும். இது கொடி டிசைன்லலாம் நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் நம்ம எந்த லென்த்துக்கு போட்டோமோ அந்த லென்த்து ஒரே ஈவனாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். அதுதான் லாக் ஸ்டிச் நம்ம சொல்லுவோம். திரும்ப இது எண்டிங் எங்கே முடிகிறோ அது பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். இது நீங்கள் ப்ளவுஸோட நெக் மாடலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுற பாரு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளவர்லலாம் நம்ம காம்பு போடுவோம் இல்லையா, அந்த இமேஜ்லலாம் நீங்கள் இந்த மாதிரியான
கொடி டிசைன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுற விட அந்த கொடி டிசைனில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது மறுபடியும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஒரே லென்த்தில் இருக்கிற போல் பாருங்கள். இப்போ அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம முடிகிற இடத்துல ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு முடிகிற இடத்துல ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இப்போ எந்த இடத்துல போட்டோமோ அந்த இடத்துல வந்து இதை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நான் வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து சரி த்ரெட்டில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இப்போ சில்க் த்ரெட்லேயும் வந்து நான் சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும் போதே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சரியில் வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் போட்டு பழகுங்க. நான் வந்து நீளமாக போட்டால் ரொம்ப டைம் எடுக்கனாலும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. நான் வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட் எடுத்து இருக்கேன். ஸோ நான் 2 கலர் ஒரே மாதிரி இருக்கிற சில்க் த்ரெட் தான் நான் எடுத்துருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு நம்ம குட்டியாக, ஏன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து குட்டியாக அதில் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நம்ம எந்த இடத்துல நம்ம போகிறோமோ இப்போது ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, நம்ம சரி த்ரெட்டு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதோட எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும் அதே இடத்துல நான் எடுத்து இருக்கேன். பார்த்தீங்களா, எடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். குட்டி லாக் ஸ்டிச் வந்து எதுக்காக போடுறேன் நான் உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டேன். ஸோ நம்ம போட்ட ஸ்டிச் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போது நம்ம சில்க் த்ரெட்டு இப்போ இது போட்டோம் இல்லையா, எந்த இடத்துல ஃபினிஷ் ஆச்சு முடிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த லென்த்துக்கு எடுத்தோமோ அதே லென்த்துக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் எடுக்கிறேன். என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ யாரெல்லாம் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களாம் என்னுடைய வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான வகையிலலாம் நான் வந்து சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து சரியில் போடும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியல. நம்ம காம்பு இருக்குது இல்லையா, நம்ம ஃப்ளவரில் வர செடியில் வர அந்த காம்பு, ஸோ அந்த டிசைன் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்கும். நம்ம அதுக்கு தான் இதுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து ஃப்ளவர் டிசைன் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து மேக் பண்ணும் போது அதில் நீங்கள் காம்பு போடும் போது கொடி டிசைனாக போடுவீங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வழக்கமாக போகிற செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிச்செலாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சரி சில்க் த்ரெட் மட்டும் இல்லாமல் ஜர்தோஸ்லேயே நம்ம வந்து
இந்த மாதிரி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு அழகாக நம்ம சரியில் போடும்போது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் வந்துட்டோம் பார்த்தீங்களா. அதே லைன் போட்டு நீங்கள் பண்ணும்போது அது ஒரு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டு நம்ம இது ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த எண்டை போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.